இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நீங்க கிராமப்புறத்துல இருக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. கிராமப்புறம், நகர்ப்புறம் ரெண்டுல நீங்க எதுல இருந்தாலும் ஓகே தான். நீங்க ஒரு சிறு தொழில் செய்யணும், மைக்ரோ ஃபைனான்ஸ் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, கவர்மெண்ட்ல நிறைய ஆஃபர் அப்படின்றது கொடுக்குறாங்க. நிறைய கவர்மெண்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு நிறைய அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆப்ஷன் கொடுத்து, சப்சிடி கொடுத்து, இவங்களை இன்னும் க்ரோத் பண்ணணும், நம்மளுடைய எக்கனாமிக் இன்னும் வளரணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் அப்படின்றது பண்ணுது. ஒரு வீட்டில் ஒரு நபர் உழைத்தாலே போதும். நல்லா ஒரு சம்பாதிக்கிறாரு, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாருன்னா அந்த வீடு நல்லா இருக்கும். அந்த வீடு நல்லா இருந்ததுன்னா அந்த தெரு பார்க்கவே நல்லா இருக்கும். அப்போ அந்த தெருவில் அந்த வீடு மட்டும் பயங்கரமா இருக்கும்பா. அப்போ இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, நம்மளும் இது மாதிரி வீடு கட்டணும், இல்லை நம்மளும் இது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட முடிவு அப்படின்றதுக்குள்ள போவாங்க. இப்போ அந்த தெரு நல்லா இருந்ததுன்னா அந்த ஊர் நல்லா இருக்கும். அந்த ஊர்லயே அந்த தெரு தான் ஹைலைட்டா, லேண்ட்மார்க்கா தெரியும். அப்பா இந்த தெருவா சூப்பரா இருக்கும்பா. இப்போ ஈஸியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடீஸ்வரன் தெரு அப்படின்றது ஒன்று இருக்கும். அது தளபதி விஜய் இருக்கக்கூடிய தெரு, பாஸ் இருக்கக்கூடிய இடம் அந்த தெரு அப்படின்றது. ஏன் ஹைலைட்டா அது தெரியுது, அங்க விஜய் இருக்கிறாரு அப்படின்றது ஒரு லேண்ட்மார்க் இருக்கு அந்த இடத்துல, அதுதான். ஸோ அப்ப நம்ம முன்னேறினா, இண்டிவிஜுவல் பர்சன் முன்னேறினா கண்டிப்பா அந்த பலன் அப்படின்றது நம்ம நாட்டுக்கும் கிடைக்கும். அதனாலதான் இண்டிவிஜுவல் பர்சனுக்காக நிறைய லோன்ஸ் அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. இந்த லோன்ஸ் எல்லாம் நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா மற்ற கடனை அடைக்கிறதுக்காகவும் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் தான் பயன்படுத்துறோம். மறுபடியும் மீட்கிறோம், மறுபடியும் கொண்டு போயிட்டு அந்த லோனை கட்டுறதுக்காக அந்த நகையை வைக்கிறோம். இது எப்படின்னா பருத்தி மூட்டை குரல்லே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம ஒரு லோனை சரியா பயன்படுத்துறது கிடையாது. அதுலயும் குறிப்பா இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்சிடியோட கொடுக்கக்கூடிய லோனை பயன்படுத்துறது கிடையாது. அதுதான் இங்க ஒரு நிதர்சனமான உண்மை. கண் கூட நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி சப்சிடி, அதாவது மகளிர் குழு கிடைக்குதுனாலும் அதை வச்சு தொழில் செய்ய மாட்டாங்க. அதை வாங்கி கணவன் கிட்ட கொடுத்துருவாங்க. இல்லை இவங்களே ஏதாவது செலவுக்கு இன்புட் அப்படின்றத போட்டுப்பாங்க. ஸோ மகளிருக்கு தொகை கொடுத்தது எதுக்காகனா, அவங்க இதை வச்சு நல்லா முன்னேறணும், மற்றவர்களுடைய கையை எதிர்பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அதை வாங்கி கணவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. சிலர் நல்லா இருக்கிறவங்க கரெக்டா கட்டி அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுறாங்க நிறைய பேர். இங்க ஒரு சிலர், அதாவது வெகு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அதை கணவன்கிட்ட கொடுத்து கணவன் என்ன பண்றாங்கன்னா, இத்தனை சாகுன்னு ஏமாத்திட்டு போயிடுறாரு, மனைவியே ஏமாத்திட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி நிகழ்வுகளும் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப என்ன ஆகுது, யார் லோன் எடுத்து கொடுத்தாங்களோ அவங்க தான் இதை கட்டணும். இது பயன்படுத்துறதுக்குலாம் கிடையாது, விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். அப்போ நீங்க ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க, பெண்களா இருக்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குங்க. உங்களுக்கு நிறைய லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கணும், தொழிலுக்காக பயன்படுத்திக்கணும், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பயன்படுத்திக்கணுமே தவிர அதை வாங்கி செலவுக்காக பயன்படுத்திக்க கூடாது. மகளிர் உரிமை தொகை, மகளிர் தொகை இருக்கு. மகளிர் குழு எதுக்காக, மகளிரை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக. இந்த மகளிர் குழு அப்படின்றது ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூட நீங்க பேங்க்ல போய் கேட்கலாம், ஒரு ஃபைனான்ஸ்ல போய் நீங்க கேட்கலாம். இது போல கேட்டாலே மகளிர் குழு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு குழு தலைவி, துணை தலைவி இந்த மாதிரிலாம் போட்டு உங்களுக்கு லோன் அப்படின்றது கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க ஒரு தையல் மிஷினோ அல்லது சின்னதா ஒரு இட்லி கடையோ, இப்பெல்லாம் பாருங்க மாவு கடை எல்லாம் போட்டுலாம் ஃபேமஸ் ஆகுறாங்க. மாவு கடை இருக்கு பார்த்தீங்களா, அதுலயும் நிறைய கடை இருக்கு. நான் ஒரு கடையை மட்டும் தேடி போய் வாங்குவேன், சந்து பூந்தாலாம் தேடி போய் வாங்குவேன். அந்த கடையில ஏன் போறேன், அவ்வளவு தூரம் ஏன் போறேன், வீட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஏன் போறேன்னா அங்க மாவு நல்லா இருக்கு. அதே போல கொடுக்குற காசுக்கு நிறையவே கொடுப்பாங்க, அதனால அங்க நான் தேடி போறேன். அப்போ நம்ம கரெக்டா நம்மளுடைய வேலையை அந்த அக்காட்ட கேட்டு அவங்களாம் சொன்னாங்க, இந்த மாதிரி மாவு கடை வச்சது காரணமே ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிற காசு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. அதுக்கப்புறம் இந்த குழுவுல காசு கிடைச்சிது, அந்த காசை போட்டு கிரைண்டர்லாம் வாங்கி இப்ப நானே ஃபுல்லா நிறைய அரிசி வாங்கி நான் காசு போடாம வர்ற லாபத்துல இருந்து எடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் நிறைய போட்டேன், வியாபாரமாச்சு, அதுல இருந்து அப்படியே எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதனால தேடியும் வராங்க அப்படின்னாங்க. ஆமாங்க, நானும் இப்படிதான் தேடி வந்திருக்கேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த அக்கா அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, கணவன்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுத்தேன், அவரு வாங்கிட்டு ஓடிட்டாருப்பா, என் குழந்தைங்களோட நான் மட்டும் தான் தனியா இருக்கிறேன், அதனால இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வெறி இதுல வரணும், முன்னேறணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்க முன்னேறுவீங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் நான். ஸோ அவங்க யார் என்னன்ற டீட்டெயில் வேணா, சரி ஓகே. அடுத்தது மகளிர் குழுல இன்னும் ஒரு படி மேல, ஊறுகாய் செஞ்சு விற்கிறவங்க, அப்புறம் வீட்லயே தறி நெய்றவங்க, அதுக்கப்புறம் வீட்லயே அவங்க, அதாவது மாடு பால் கறந்து கொடுக்குறவங்க, சின்னதா ஒரு தோட்டம் வச்சு காய்கறி விற்கிறவங்க, இல்லை சின்னதா பூக்கடை வைக்கிறவங்க, இந்த மாதிரி செருப்பு தைக்கிறவங்க முதல் கொண்டும் எல்லாருக்குமே இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் அப்படின்றது இருக்கு. அதுதான் முத்ரா லோன். இந்த முத்ரா லோன் அப்படின்றது பாத்தீங்கன்னா அசால்ட்டா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும்.
எத்தனை பேருக்கு முத்ரா லோன் அப்படின்றது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா தெரியாது. ஏதோ வட மாநிலத்துலேருந்து வந்த பேர் மாதிரி இருக்குப்பா, எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. முத்ரா லோன் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. இந்தியன் சிட்டிசன் யாராக இருந்தாலும் இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகைன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கர்நாடகாவில் எடுக்க முடியாது. ஏன்னா இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது அது பர்டிகுலராக இந்த ஊருக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. டோட்டலாக இந்தியாவுக்கு அப்படின்றது வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், டோட்டலாக இந்தியாவுக்கு அப்படின்றது வரும். அதை நீங்கள் தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா இருக்குங்க. உஜ்வாலா இருக்குது, இன்னும் நிறையா வந்துட்டு ஸ்கீம் அப்படின்றது அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க ஃபர்தராக சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி தொழில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. இன்னும் குறிப்பாக வாரம் வந்துட்டு ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி, எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா ஒரு லோன் எடுத்திருந்தாங்க, மாட்டை வச்சு எடுத்திருந்தாங்க. எங்கள் அம்மா மாட்டை வச்சு தான் வியாபாரம் அப்படின்றது பண்ணுறாங்க. மாடு பால் கறந்து பக்கத்தில் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து சொசைட்டியில் ஊற்றுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மாடு வாங்குறதுக்காக அவங்களுக்கு லோன் அப்படின்றது கொடுத்தாங்க. வாரம் ஒரு தொகை கட்டுற மாதிரி, அதுக்கடுத்து 15 நாளைக்கு ஒரு தொகை கட்டுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விதமான லோன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த லோன் எடுத்திருக்கேன், இந்த லோன் போயிட்டு இருக்கு, இந்த லோனுக்கு கூப்பிட்டு இருக்காங்க, இந்த லோனுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிராமப்புறங்கள்ல அதிகமா லோன் அப்படின்றத கொடுக்க நிறைய பேர் வராங்க. நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிகள் முன் வருது. ஏன்னா நானே கூட ஒரு டைமுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி லோனுக்கு வந்து கையெழுத்து சைன் போட்டு கொடுத்துருக்கேன் நான். அதில் வந்துட்டு போய் பார்க்கும்போது அந்த மாதிரி பேர் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. வந்தாங்களா, பார்த்தாங்களா, பேசினாங்களா, அவங்க வந்து கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து லோன் அப்படின்றது வந்து 2 நாள் கொடுத்தாங்க. பையன் வந்து கையெழுத்து போட சொல்லுங்கன்னாங்க. தீபாவளி டைமு நான் போனேன், கையெழுத்து போட்டேன். ஸோ அந்த ஊருக்கு போகிற அந்த டைம்லேயே வந்துட்டு பரவாயில்ல, அந்த டைமில் வந்துச்சு, கையெழுத்து போட்டேன். அதுக்கப்புறம் லோன் அப்படின்றது கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி கிராமப்புறங்களில் நிறைய இருக்குங்க. கிராமப்புறங்களில் நிறைய இருக்குது. நீங்களாம் அந்த காசை கரெக்டாக பெண்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். என்னுடைய பெரிய வயதில் தான் இருப்பீங்க, அக்கா அம்மா இவங்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய வயதில் தான் இருப்பீங்க. சொல்கிறேன் நான், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லோன் நிறைய கிடைக்குது. பெண்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கீம் எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்கீம் அப்படின்றத வச்சுருக்கிறேன். எங்கள் அம்மாட்ட கேட்டால் இன்னும் நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கேட்டு வேணால் தனியாக வந்து கீழே கமெண்ட் போட்டு அதை பின் பண்ணி விட்றேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து இதை தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்றது போடுறேன், என்னென்ன வந்துட்டு லோன்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு போடுறேன். அதனால் நீங்களும் உங்களுக்கு உரிமை தொகை அப்படின்றது உங்களை முன்னேற்றிக்கிறதுக்காக நிறைய இருக்குங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அதெல்லாம் பயன்படுத்தினீங்கனாலே கண்டிப்பாக நிச்சயமாக நீங்களும் லைஃப்பில் ஒரு கட்டத்துக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த அக்கா வந்துட்டு என் வீட்டுக்காரர் ஏமாத்திட்டாரு, இந்த மாதிரி பண்ணிட்டாரு, என்னால் கட்ட முடியாது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு ஏமாத்திட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன், எனக்கு 2 கை கால் இருக்குது, என் பிள்ளைங்க இருக்குது, என் பிள்ளைங்களை பார்த்துட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இது போல் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. கடன் சின்னதாக கையில் இருக்கிற காசை போட்டு மாவு கடை போட்டாங்க. நல்லா இருக்கிறதுனால அடுத்தது தொடர்ந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், நல்லா இருக்குது அப்படின்னா 4 பேராக இருந்தாலும் உங்களை தேடி வந்து வாங்குவாங்க. அந்த 4 பேர் 40 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த 40 பேர் 400 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி தான் ஒரு வியாபாரம் அப்படின்றது பெருசாகும். கருப்பட்டி டீ கடை அப்படின்றது எங்கேயோ இருந்தது, இப்போ எல்லா இடத்துலையும் பிரான்ச் இருக்குது. ஏன்? அது நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சினால மட்டும்தான் இந்த அளவுக்கு அதுக்கு பெரிய பிரான்ச் நெட்வொர்க் அப்படின்றது இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், குறிப்பாக பெண்களுக்காக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்கீம் அப்படின்றது இருக்குது, நிறையா சப்சிடி இருக்குது. இப்போ பெண்களுக்குன்னு பைக் வாங்கினா அதுக்கு சப்சிடி இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப தேவை. உங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான். மேலும் நீங்கள் கடன் வாங்குறதுக்காக அப்படின்றதுலாம் கிடையாது. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.